Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரேம். 2024 இந்த வருஷம் பிறந்ததிலிருந்தே இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலையுமே இருந்துட்டு இருந்துச்சு. இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்டிஏ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தமிழ்நாட்டு அளவில் இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஆர்வம் மக்கள் எல்லார் மத்தியிலையுமே இருந்துச்சுன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பக்கம் திமுக அந்த கூட்டணி பெரும்பாலும் உடையாம 2019 ஃபார்ம் பண்ண அந்த கூட்டணி அப்படியே ஃபாலோ ஆகிட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக வெளியே வந்துட்டாங்க, பாமக வெளியே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்லிட்டு இந்த களம் ஒரு மாதிரியா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தேர்தலாக தான் பார்க்கப்படுது. ஒரு மும்முனை போட்டியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லாமல் நாம் தமிழர் இந்த வாட்டி வழக்கம் போல தனிமையா அவங்களும் இந்த வாட்டி களத்துல குதிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2024 தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தியான ஒரு கள ஆய்வு ஜூனியர் விகடன் மேற்கொண்டுச்சு. குறிப்பா சொல்லணும்னா எல்லா தொகுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய செய்தியாளர்கள் அந்த களத்துல நேரடியாக ஆய்வு மேற்கொண்டாங்க. பல தொகுதிகளுக்கு இழுபறியா இருக்கக்கூடிய இல்ல போட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பல தொகுதிகளுக்கு சென்னையிலிருந்தே கூடுதல் நிருபர்கள் களத்துக்கு போய் மக்களை சந்திச்சு அங்கே என்ன மாதிரியான சிச்சுவேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணி கடைசியாட்டு இந்த 2024 தேர்தல் களம் எப்படி இருக்குது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நச்சு நிலவரமா உங்களுக்கு நாங்கள் பிரசன்ட் பண்ண இருக்கிறோம். இந்த நச்சு நிலவரம் நம்மளுடைய ஜூனியர் விகடன் இதழையும் இப்ப வெளியாயிருக்கு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியினுடைய 40 மக்களவை தொகுதியினுடைய நச்சு நிலவரத்தை மண்டல வாரியா நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் வாரியாகவும் நம்ம அந்த தொகுதியினுடைய கள முடிவுகளை இந்த நச்சு நிலவரத்தில் நம்ம பார்க்க போறோம். முதலாவதா நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மண்டலம் அப்படின்னா சென்னை மண்டலம். சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் என்ன மாதிரியான நிலவரம் இருக்குது, எந்த கட்சி முன்னாடி வருது, எந்த கட்சி பின்தங்குது, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக ஜூனியர் விகடனுடைய முதன்மை நிருபர் அளவு சுப்பையா நம்ம கூட வந்திருக்காரு. முதல்ல நம்ம பார்க்க போறது திருவள்ளூர் தனித்தொகுதி. திருவள்ளூர் தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் போட்டியிடுது. காங்கிரஸ்ல சசிகாந்த் செந்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது. தேமுதிகல நல்ல தம்பி களமிறங்கியிருக்கார். பாஜக கூட்டணியில பாஜகவினுடைய பொன் பாலகணபதி அவர்களே களத்தில் நிற்கிறாரு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் ஜெகதீஷ் சுந்தர். அளவு சுப்பையா சொல்லுங்க, என்ன மாதிரியான நிலவரம் இப்போதைக்கு இருக்குது? பிரேம் வணக்கம். முதல்ல திருவள்ளூர் தொகுதி தொடக்கத்திலே சிட்டிங் எம்பிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தெளிவாக இருந்தாங்க. அதன்படி தான் இந்த முறை சிட்டிங் எம்பி ஜெயக்குமார் கொடுக்கல. ஏன்னா நெகட்டிவாக நிறையா இருந்ததுனால புதுசாக அங்கே சசிகாந்த் செந்தில் இறக்கியிருக்காங்க. இவர் யாருன்னா ஐஏஎஸ்ஆ இருந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ்ல இணைஞ்சு வேலை பார்த்துட்டு வர்றாரு. கடந்த சமீபத்தில் நடந்த கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ்க்காக வேலை பார்த்து அங்க காங்கிரஸ் வெற்றி பெறுறதுக்கு முக்கிய காரணமா இருந்ததுல சசிகாந்தும் விஷயத்தெல்லாம் ஹைலைட் பண்ணி ரொம்ப ஆமா. அதனால ராகுலுக்கு ரொம்ப நெருக்கமாகிறாரு. ரொம்ப நெருக்கமானதுனால சசிகாந்த் செந்திலுக்கு இந்த தொகுதி கொடுக்கப்படுது. மற்றொரு பக்கம் இந்த தொகுதியை அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிகவுக்கு கொடுத்துருக்காங்க. தேமுதிகல முன்னாள் எம்எல்ஏ நல்ல தம்பி அங்க போட்டிடுறாரு. இவருக்கும் சசிகாந்த் செந்திலுக்கும் என்ன ஒரு ஒற்றுமைன்னா ரெண்டு பேருமே தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத ஆட்கள். ரெண்டு பேருமே இந்த தொகுதிக்காரங்கன்னு சொல்லிக்கிட்டா கூட ஆனால் பெரிய அளவில் அறிமுகம் இல்லை. ஆனால் சசிகாந்துக்கு என்ன பலம் இருக்குன்னா இங்க விசிகாவும் திமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதி தான் அப்படின்னா கூட சசிகாந்த் என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதிக்கும் இண்டிவிஜுவலா போய் பரப்புரையை செஞ்சுட்டு வர்றாரு. அவருடைய பரப்புரை ஸ்டைலே இங்க அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குது. இங்க அவருக்கு மைனஸா இருக்கிறது என்னன்னா கடந்த காலத்துல ஜெயக்குமார் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இருந்தது தான் இங்க ஒரு பெரிய மைனஸா இருக்கு. போற இடங்கள்ல அதை பத்தி மக்கள் கேட்கிற விதங்களும் நடந்துட்டு இருக்குது. ஆனா நல்ல தம்பிக்கு என்னன்னா ஒட்டுமொத்தமா ஃபீல்டே நெகட்டிவா தான் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை தேமுதிகவுக்கு கொடுத்ததுல அதிமுக காரவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அந்த விஷயம் என்னன்னா களத்துல நேரடியாவே பிரதிபலிக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா எந்த அதிமுக காரங்களும் இது வரைக்கும் பெரிய அளவுல தேர்தல் பணிகள்ல ஈடுபடல. திருவள்ளூர் தொகுதியா அதிமுக தேமுதிகவுக்கு ஒதுக்குனதுல அதிமுக காரங்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா அங்க நம்ம செலவு பண்ணி ஏன் நல்ல தம்பிக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனாலேயே தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு பெரிய தொய்வு இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ளடி வேலைகளும் பாக்குறதா தேமுதிக காரவங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க. இங்க பாஜகவுக்கு தொகுதியில அமைப்பு ரீதியா கட்டமைப்பே இல்லை. வேட்பாளர் பாலகணபதிக்கு எதிராக அவர் அறிவிச்சதுமே நிறைய வீடியோக்கள் இதெல்லாமே வந்தது. அவருக்கு நெகட்டிவா இருந்தது. இப்போ என்னன்னா இந்த போட்டியில எல்லா இடத்துலயும் மும்முனை போட்டி அப்படின்னும் போது இங்க என்னன்னா நாம் தமிழர் வேட்பாளர் இங்க லீடு இருக்கிறாரு. அப்ப பாஜகவுடைய வீக்கா இருக்கிறது காரணமாக ஆமா. அது மட்டும் இல்ல திருவள்ளூர்ல அந்த எண்ணெய் கசிவு இந்த விஷயங்கள்ல எல்லாம் நாம் தமிழர் கொஞ்சம் கூடுதலா வேலை பார்த்ததுனால நாம் தமிழருக்கு இங்க கொஞ்சம் ஆதரவான ஓட்டு இருக்கு. அதனால இங்க
பாஜக விட நாம் தமிழர் லீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே. ஸோ திருவள்ளூர் தனி தொகுதியினுடைய முடிவு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நச்சுன்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த தொகுதியோட இப்போதைய நிலவரத்தையும் நமக்கு கிடைச்ச தரவுகளையும் வச்சு பார்த்தா சசிகாந்த் செந்தில் தான் இங்க லீடு இருப்பாரு. 2வது இடத்துல தேமுதிகவுடைய நல்ல தம்பி, 3வது இடத்துக்கு நாம் தமிழர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசி நேரத்துல பாஜகவும் 3வது இடத்துக்கு போட்டி போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு. பெரும்பாலும் நாம் தமிழர் முந்துறதுக்கான 3வது இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னை மண்டலத்தினுடைய 2வது தொகுதி வடசென்னை தொகுதி. வடசென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு திமுகவினுடைய கோட்டைனே சொல்லலாம். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கடந்த முறை எம்பியா இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமியவே மீண்டும் களமிறக்கியிருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் இங்கே டைரெக்டாக களமிறங்குது. ராயபுரம் மனோகரன் இங்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவும் இங்கே நேரடியாக களமிறங்குது. ஆர்சி பால் கனகராஜ் வந்து இங்கே களமிறங்குறார். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் இங்கே டாக்டர் அமுதினி வந்து களத்தில் இருக்கிறாங்க. இந்த வடசென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் அதிமுக வெர்சஸ் பாஜகவா தான் நம்மளால பார்க்க முடியுது. கள நிலவரம் எப்படி இருக்கு? ஏன்னா வடசென்னை நீங்க சொன்னபடி திமுகவுடைய கோட்டை தான். ஏன்னா இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதியை ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து நடந்த பெரும்பான்மையான, அதாவது கிட்டத்தட்ட 80% நேரங்கள்ல வந்து திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலாநிதி வீராசாமி மேல எந்த பெரிய நெகட்டிவ் வந்து இல்லாததுனாலதான் 2வது முறை வந்து திமுக வந்து அவருக்கு போட்டியிடுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இங்க இன்னொன்னு என்னன்னா 6 சட்டமன்ற தொகுதியுமே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். சேகர் பாபு இருக்கிறாரு. இது எல்லாமே வந்து கலாநிதி வீராசாமிக்கு வந்து பிளஸ்ஸா இருந்தாலும் மழை நேர பாதிப்புகள்ல வந்து திமுக அரசு வந்து சரியா செயல்படல. அந்த திருவள்ளூர்ல ஏற்பட்ட எண்ணெய் கசிவு, அந்த விஷவாயு கசிவுகளுடைய பாதிப்புகள் வந்து பெரும்பாலும் வந்து வடசென்னைக்கு இருந்தது அப்படின்றதுதான் வந்து கலாநிதிக்கு வந்து ஒரு நெகட்டிவா இருக்கும். இங்க மற்றொரு பக்கம் ராயபுரம் பார்த்தா, ராயபுரத்துல மனோ வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபீல்டு ஒர்க்கர். அவருக்கு அவரே தான் பிளஸ். கட்சியில இருக்கிறோம் இல்ல அப்படின்னு இல்லாம கூட அவர் வந்து வடசென்னையில வந்து மக்களா நிறைய நேரங்கள்ல அவர் வந்து வேலை பார்த்திருக்காப்ல. அமைச்சர் ஜெயக்குமார் வேற அந்த தொகுதியில. ஆமா, அங்க இருக்கிற பெரும்பான்மையா இருக்கிற மீனவர் சமுதாய வாக்குகளை வந்து ஜெயக்குமார் கன்சல்டேட் பண்றதுக்கு உதவி பண்ணுவாருன்றாலும் மனோவுக்கு அது தேவையில்லை. ஏன்னா மனோவே வந்து மீனவர்களோட ரொம்ப இணக்கமா இருக்கிறாள் தான். ஏன்னா காங்கிரஸ், தமாக, அதுக்கப்புறம் வந்து இது அதிமுகவுக்கு வந்து இப்ப மாவட்ட செயலாளராக இருக்கிறாருன்றாலும் அவரை வந்து என்னன்னா தங்களுடைய ஒரு ஆளா தான் அந்த மக்கள் பார்ப்பாங்க. அதனாலதான் இப்ப என்னன்னா நீங்க கலாநிதியோட மனோவுக்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்கும் ஃபீல்டுல வந்து. இது எல்லாமே இங்க இவருக்கு பிளஸ்ஸா இருந்தாலும் இங்க அவர் மட்டும்தான் ஃபீல்டுல இருக்கிறார். இன்னொன்னு இது எல்லாமே வந்து திமுக ஓட் பேங்க் வந்து அதிகமா இருக்கிறதுனால வந்து இவருக்கு இங்க பெரிய அளவுல வந்து வாய்ப்பு இல்லை. வரவேற்பு இருக்கு, ஆனா வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியல. இங்க இருக்கிற வட மாநிலத்தர் ஓட்டை வந்து யார் கன்சால்டேட் பண்றாங்க அப்படின்றதுலதான் இந்த வெற்றி தோல்வி இருக்கும். திமுகவுக்கு அது பெரும்பாலும் இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சேகர்பாபு போன 2-3 இடங்கள்ல அவரை வந்து மறிச்சு வந்து நிறைய இடங்கள்ல ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துச்சு. அந்த ஓட்டை வந்து பாஜக வந்து வாங்குறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த ஓட்டை நோக்கி தான் வந்து பால் கனகராஜ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனாலும் பாஜகவுக்கு அது ஒரு பெரிய அளவுல வந்து உதவி பண்ணாது. இங்கேயும் நாம் தமிழர் வந்து அந்த எண்ணெய் இந்த விஷயங்கள்ல வந்து பெரிய அளவுல வந்து வேலை பார்த்திருக்காங்க. இன்னொன்னு சீமான் போட்டியிட்ட தொகுதி இதுக்குள்ள வர்றதுனால நாம் தமிழருக்கும் இங்க ஓரளவுக்கு கணிசமான ஓட்டு வந்து கிடைக்கும். ஸோ முதலிடம் இல்லை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் முந்துகிறார்னு நினைக்கிறீங்க? இங்க வந்து இவ்வளவு சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் இங்க சேகர் பாபு மற்ற ஆட்களுடைய இண்டிவிஜுவல் வேலை வந்து கலாநிதிக்கு வந்து ஒரு படி மேலதான் அவருக்கு வாய்ப்பு இருக்கும். வடசென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் கலாநிதி வீராசாமி ஒரு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். திமுக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஒரு தொகுதிகளில் வடசென்னையும் ரொம்ப முக்கியமானது. இந்த வாட்டி அதே மாதிரியான ஒரு வெற்றிக்கு சாத்தியம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குதா? இங்க வந்து இப்போ ரெட்டலையும் உதயசூரனும் நேரடியா போட்டியிடுது. அது மட்டும் இல்லாம மனோ அப்படின்றதுனால வந்து அந்த ஃபேக்டர் வந்து கண்டிப்பா குறையும். அதாவது கடந்த முறை அதிக வாக்கு வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றதுல இதுவும் வடசென்னையும் ஒரு முக்கியமான தொகுதி. ஆனா இந்த முறை அப்படி இருக்காது. ஸோ நீங்க வச்சு சொல்றதை வச்சு பாக்குறப்போ கலாநிதி வீராசாமி இந்த களத்துல முந்திக்கிறார். ஆனா போன வாட்டி பெற்ற ஒரு வெற்றி மாதிரி இருக்காது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ராயபுரமனா ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்குறாரு. அது ஆனால் வெற்றி வித்தியாசத்தை குறைக்குமே ஒளி அவருக்கு வந்து வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறதுக்கு சந்தேகம் தான். 3வது இடத்துக்கு பாஜகவினுடைய பால் கனகராஜ் வர்றதாட்டு தான் நம்மளுடைய முடிவுகள் இருக்குது. அடுத்ததா தென் சென்னை தொகுதி. தென் சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னே சொல்லலாம். திமுகவில் சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் இறங்குறாங்க. அதிமுக இந்த தொகுதியிலே இதற்கு முன்னால எம்பியா இருந்த ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய மகன் களத்தில் இருக்கிறாரு. பாஜக சார்பாட்டு ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்த தமிழிசை சவுந்தரராஜன். நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் தமிழ் செல்வி அப்படிங்கிறவங்க களத்தில் இருக்கிறாங்க.
தென் சென்னை எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு தொகுதியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டார் தொகுதியினுடைய நிலவரம் என்னவா இருக்குது? இப்போ என்னன்னா இங்க வந்து 2வது முறையா போட்டிடுறோம்ன்றது வந்து தமிழச்சிக்கு எந்த அளவுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கோ அதே அளவுக்கு மைனஸாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய திட்டங்கள் வந்து இங்க செயல்படுத்தப்பட்டு பாதியிலே வந்து நிறுத்தப்பட்ட திட்டங்கள் நிறைய இருக்கு. நிறைய மத்திய அரசினுடைய திட்டங்களை இங்க கொண்டு வரல அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து தமிழச்சி மேல வைக்கப்படுது. ஆனா என்னன்னா இந்த மழை வெள்ள பாதிப்புகள் இந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து அவங்க கிரவுண்ட்ல இருந்து வேலை பார்த்தது, இங்க இருக்கிற அமைச்சர் மாசுவா இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் சிற்றரசுவா இருக்கட்டும், அது போக இருக்கிற 50 கவுன்சிலர்களும் கிரவுண்ட்ல இருந்து வேலை பார்க்குறாங்க. இது தென் சென்னை வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவ்னு தெரிஞ்சாலும் இவ்வளவு பேரும் கிரவுண்ட்ல இருந்து ஒவ்வொருத்தரையா பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்கிறது வந்து தமிழச்சிக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற சமூக ஓட்டுகள் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு சமூகத்துக்குமான பிரதிநிதிகளை இங்க தேர்ந்தெடுத்து அந்த ஓட்டுகளை வந்து கன்சால்டேட் பண்றதுக்கான வேலைகளையும் இவங்க பார்த்து வச்சிட்டாங்க. பூத் கமிட்டி அமைக்கிறதா இருக்கட்டும், ரோட்ஸ் இதுக்கு அதாவது பரப்புரைகள் செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இவங்க ஒருங்கிணைச்சு போறது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. ஆனா அதே தான் சில இடங்கள்ல மைனஸாகவும் இருக்கு. நம்ம முன்ன சொன்னபடி வந்து ஜெயவர்தனை பத்தி என்னன்னா வந்து 2014 ஜெயிச்ச மாதிரி இந்த முறையும் ஜெயிச்சிடலாம், மீனவர் ஓட்டு இருக்கு, அப்புறம் வந்து குடிசை மக்களுடைய ஓட்டு எல்லாத்தையுமே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா கூட இவருக்காக இங்க வேலை பார்க்கறது அவங்க அப்பா ஜெயக்குமார் மட்டும்தான் வேலை பார்க்கறாங்களே தவிர மற்ற மாவட்ட செயலாளர்கள் யாருமே இங்க வந்து வேலை பார்க்கல. அவர் வட சென்னைக்கும் சேர்த்து வேற பாக்குறாரு. அது பாக்குறாரா? இன்னொன்னு என்னன்னா தென் சென்னையில டிஎம்கே வேட்பாளருக்காக எல்லா முக்கிய கட்சி தலைவர்களும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. திருமா வந்துட்டாரு, கமல் வந்துட்டாரு. ஆனா ஜெயவர்தனுக்காக இதுவரைக்கும் ஒரு பெரிய தலைவர் வந்து களத்துல நின்று போட்டியிடவே ஜெயவர்தனே தான் எல்லா இடத்துக்கும் அவரே தான் போயிட்டே இருக்கிறாரு. அதுவே அவருக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்குது. தமிழிசை வந்து என்னன்னா அதாவது 2 மாநிலத்தினுடைய ஆளுநர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தல் களத்துக்கு மறுபடியும் வந்திருக்காங்க. அது அவங்களுடைய தன்னம்பிக்கை காட்டுதுன்னாலும் கூட பாஜக நிர்வாகிகள் வந்து இவங்களுக்கு வேலை பார்க்கலன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்குது. எல்லாருமே என்னன்னா மத்திய சென்னையில வேலை பார்க்குறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு விருப்பமான ஒரு இடத்துக்கு போய் வேலை பார்க்குறாங்க, கோயம்புத்தூர் அந்த மாதிரி இடங்களுக்கு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வேலை பார்க்கவும் செலவு பண்ணவும் தயாரா இருந்தா கூட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஆள் இல்லாம அவங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு நம்பிக்கையோட வந்தாங்கல்ல, அந்த நம்பிக்கை அவங்க கட்சிக்காரங்கிட்ட இல்ல. இன்னொன்னு அவங்க சமூகம் சார்ந்த ஓட்டுகளை கன்சால்டேட் பண்றதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சுன்றதே அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியும் இந்த பகுதியில தான் இருக்கு. அந்த ஏரியாலலாம் அவங்களுக்கான சப்போர்ட் எப்படி? ஆமா, ஆனா அங்க இருக்கிற ஓட்டுகளை வந்து எடுக்கிற எல்லா வேலைகளையும் வந்து பிரபாகர் ராஜாவும் அவங்க அப்பா விக்ரம் ராஜாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அது போக தனசேகரனும் அந்த டிஎம்கேனுடைய தனசேகரம் அந்த ஓட்டுகளை வந்து எடுக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தமிழிசை வந்து அவங்க ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்த முடிவு சரியா இல்லையாங்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குல்ல. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நிச்சயம் வருத்தப்படக்கூட செய்வாங்க. ஓகே, ஸோ நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது தென் சென்னையினுடைய முடிவுன்னு பாக்குறப்போ தமிழச்சி தங்கபாண்டியன் தென் சென்னை தொகுதியை தக்க வைக்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. ஜெயவர்தன் வந்து கடுமையான போட்டி கொடுக்குறாரு, ஆனா அவரால் முதலிடத்தை எட்டி பிடிக்க முடியாது. 2ஆம் இடத்துக்காக தான் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழிசையும் கிட்டத்தட்ட அந்த 2ஆம் இடத்துக்கான போட்டியில வந்து போகலாம். ஆனா இப்போதைய நிலைமையில வந்து அவங்க வந்து 3ஆம் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான். ஏன்னா அமைப்பு ரீதியா பாஜக கொஞ்சம் இங்க வீக்கா இருக்கிறதுனால அவங்களுக்கு தமிழிசையை பொறுத்த வரைக்கும் 3வது இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஆமா, இங்க நாம் தமிழருக்கு பெருசா இடம் இல்லை. சென்னை மண்டலத்தில் அடுத்ததான் நம்ம பார்க்க போற தொகுதி மத்திய சென்னை தொகுதி. மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பாக சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய தயாநிதி மாறனே மீண்டும் களமிறங்குகிறார். அதிமுக இந்த தொகுதியை வந்து கூட்டணி தேமுதிகவுக்கு கொடுத்துட்டாங்க. தேமுதிக சார்பாக பார்த்தசாரதி களமிறங்குகிறார். பாஜக பொறுத்த வரைக்கும் வினோஜ் பி செல்வம் அவர் வந்து இந்த இடத்துல களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் மிரா கார்த்திகேயன் களத்தில் இருக்கிறாரு. மத்திய சென்னை ஓரளவுக்கு திமுகவுக்கு ஃபேவரான ஒரு தொகுதியாக தான் கடந்த காலங்களில் பார்க்கப்பட்டு வருது. இந்த தொகுதி இப்போ எப்படி இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகளில் ரொம்ப சின்ன தொகுதினா அது மத்திய சென்னை தான். வந்து இங்கே 3 முறை வந்து எம்பியா வெற்றி பெற்று தயாநிதி மாறன் வந்து நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காரு. இந்த முறையும் அவருக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. பெரிய அளவில் நெகட்டிவ் இல்லை, நோன் ஃபேஸ் அவர் வந்து. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவருக்காக வந்து சேகர் பாபு வந்து ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே அவருக்கு இங்கே வந்து இன்னொன்று இது ஃபுல்லா வந்து மத்திய தர வர்க்கம் இருக்கிறதுனால அது அவருக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் இருக்குது. மத்திய சென்னை வந்து நகர்ப்புறத்துல நிறைய இருக்கிறதுனால அங்க இருக்கிற மத்திய தர வர்க்கத்தை தான் வந்து தயாநிதி மாறன் வந்து குறி வச்சு வேலை பார்க்குறாரு. இங்க என்னென்ன சிக்கல் வருதுன்னா பாஜகவினுடைய வினோஜும் வந்து அதே வாக்குகளை மையமிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். பெரும்பான்மையான வாக்குகளை வந்து வினோஜ் வாங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா துறைமுகம் தொகுதியில் அவர் வந்து எம்எல்ஏ இதுக்காக நின்று பெரும்பாலான வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. இன்னொன்று வந்து என்னன்னா இந்த தொகுதியில இவ்வளவு போட்டி இருக்குன்றதுக்காகவே அவர் வந்து கடலூர் திருவள்ளூர்ல இருந்து அவருடைய ஆதரவாளர்களை இங்க நிறைய இறக்கி வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இது பிளஸ்ஸா மைனஸானா அவருக்கு
அது மைனஸ் தான். ஏன்னா லோக்கல் ஆட்கள் அவருக்கு தெரியாது, ஆட்கள் வேலை தான் பாக்குறாங்களே தவிர எந்த வாக்கு அவருக்கான வாக்கு அப்படின்றத தேர்தல் முடிஞ்சாதான் தெரியும். அவருக்கு இங்க இருக்கிற அந்த நார்த் இந்தியன் வாக்குகள் வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து உதவி பண்ணா. இந்த இடத்துல என்னன்னா பார்த்தசாரதி ரோல்லே இல்லை. ஏன்னா ஏடிஎம்கேக்கு மத்திய சென்னை வந்து என்னைக்குமே நெகட்டிவ் தான். எப்பயுமே அதை வந்து கூட்டணி கட்சிக்கு தான் கொடுத்துருவாங்க. கடந்த முறை பாமக போட்டிடுச்சு, இந்த முறை தேமுதிக போட்டிடுச்சு. என்ன சோகம்னா தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி கூட போகிறது கூட ஆள் இல்லை. ஓகே, களம் ரொம்ப வெறிச்சோடி இருக்குது அவரை பொறுத்தவரை. களம்னா அவரே வெறுமனே தான் இருக்கிறாப்ல. அதிகபட்சம் போனா அவர் கூட ஒரு 2-3 பேர் போவாங்களா இருக்கும். வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டோம், கூட்டணி கட்சி வந்து தொகுதி கொடுத்துட்டாங்க, அப்போ நம்ம வேலை பார்க்கணும், போட்டு கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் அவரு அங்க வேலையை பார்க்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி ரொம்ப வீக்கா இருக்குது, இந்த பக்கம் திமுக ஒரு பக்கம் இருக்குது. அதனால பாஜக இந்த இடத்துல 2வது இடத்துக்கான வரதுக்கான வாய்ப்பு நிறைய இப்போ இருக்கிற சூழல்ல வினோஜ் தான் வந்து 2வது இடத்துக்கு. ஓகே, ஸோ மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் தயாநிதி மாறன் மீண்டும் மத்திய சென்னை தொகுதியை தக்க வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கள சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் முதல் முறையா இப்போ இந்த கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து சென்னையில் ஒரு தொகுதியில் 2ஆம் இடத்துக்கு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓரளவுக்கு அவங்களுடைய அதற்கு மிக முக்கியமான காரணம் வினோஜினுடைய களத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடு பிளஸ் வட மாநிலத்தினுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதை வந்து ஓரளவுக்கு வாங்கலாங்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. 2ஆம் இடத்துல பாஜக வந்தாலும் அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிடுற பார்த்தசாரதிக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஸ்கோப்புமே இல்லாத ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. சென்னை மண்டலத்தில் அடுத்ததான் நம்ம பார்க்க போற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூர்ல திமுக சார்பா டிஆர் பாலு களத்தில் இருக்கிறாரு, அதிமுகவில் டாக்டர் பிரேம்குமார் களத்தில் இருக்கிறாரு. பாஜக பொறுத்த வரைக்கும் பாஜக இந்த தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா வேணுகோபால் களத்தில் இருக்கிறாரு. நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அவர் வந்து களத்தில் இருக்கிறாரு. ஸ்ரீபெரும்புதூர் தொடர்ச்சியா டிஆர் பாலு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போகக்கூடிய ஒரு தொகுதி. இந்த முறை எப்படி இருக்குது? ஸ்ரீபெரும்புதூர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. டிஆர் பாலுவும் அங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியல் எப்படி பாக்குறாங்கன்னா தங்களோட முகமாவே பாக்குறாங்க. அங்க இருக்கிற தொழில் நிறுவனங்களுடைய அதிபர்கள் எல்லாமே அவரும் வந்து ஒரு நம்மளுடைய முகம், நம்மளுடைய பிரச்சனைகளை பேசுவாரு, நமக்கான ஆளு அப்படின்றது. இது வேலைக்காகவா இல்ல அவர் இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ்க்காகவா அப்படின்றது வந்து தெரியல. ஆனா என்னன்னா அவர் வந்து எப்பயுமே வந்து இப்ப வரைக்கும் என்ன அந்த கட்சிக்காரங்கிட்ட ஒரு இது இருக்குன்னா பண்ணையார் மனப்பான்மையில இருப்பாப்ல. அவர் ஈஸியா அணுக முடியாது, தொகுதிய பக்கமே வரமாட்டாப்ல, டெல்லி பாலிடிக்ஸ் பண்ற அளவுக்கு லோக்கல்ல இருக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு இருக்கு. தொகுதி பக்கமே பார்த்தது இல்ல, தேர்தல் நேரத்துல தான் பாக்குறோம் அப்படின்ற ஒரு பெரிய இது இருக்கு. இன்னொன்னு என்னன்னா அங்க தாமு அன்பரசனுக்கும் எஸ்.ஆர். ராஜாவுக்கும் இருக்கிற உட்கட்சி பிரச்சனையும் வந்து பாலுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை. அது வந்து எலெக்ஷன்ல அவருக்கு வந்து பெரிய அளவுல இருக்கிறது. இவங்க திமுக காரங்க எந்த அளவுக்கு வந்து அங்க கான்பிடண்டா இருக்கிறாங்கன்னா ஜெயிச்சிருவோம், வாக்கு வித்தியாசத்தை அதிகமாக்கணும், அதுக்கான வேலைகள் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி கூட அவங்க இல்லை. எல்லா பூத் கமிட்டி, எல்லா ஏரியாவிலையும் பூத் கமிட்டி அமைச்சு எல்லா இடத்துலையும் ப்ராப்பரா வந்து பிரச்சாரத்தை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து அதிமுக சார்பில் போட்டியிடுற டாக்டர் வந்து தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத ஆள். அந்த தொகுதி அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு அதிமுக ஒரு எண்ணம் இருந்தா கூட அறிமுகம் இல்லாத ஆளுன்றதுனால பெஞ்சமினால அவரை கொண்டு போய் சேர்க்க முடியல. தொடக்கத்துல நல்ல ஆர்வமா வேலை பார்த்துட்டு இருந்த கட்சிக்காரவங்க வந்து இடையில வந்து ஒரு பெரிய தொய்வு ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் டிஆர் பாலுவை அவரால் வந்து பீட் பண்ணவே முடியாது. இங்க தமாகவுக்கு ஒதுக்கப்படல, தள்ளி விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும் பாஜக கூட்டணி. ஏன்னா பாஜக அவங்க கேட்ட தொகுதிகளில் வந்து ஸ்ரீபெரும்புதூர் இல்லவே இல்லை. கிடைச்ச தொகுதியை விடக்கூடாது அப்படின்றதுக்காக கவுன்சிலரா இருக்கிற ஒருத்தரை கூட்டு வந்து தமாகவும் இது பண்ணியிருக்காங்க. அங்க பிரச்சாரத்துக்கு போனப்போ வந்து அந்த சைக்கிளுக்கு ஓட்டு கேட்கறது பதிலாக கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்ட சம்பவமும் நடந்துச்சு. எல்லாமே வந்து டிஆர் பாலுவுக்கு தான் அங்க வந்து பாசிட்டிவான இருக்கு. ஸோ பெரிய அளவு நெகட்டிவ் இல்லை, பட் நெகட்டிவே இருந்தாலும் அது வந்து களத்துல பெரிய அளவு பிரதிபலிக்கல. இல்லை அந்த நெகட்டிவை டிஆர் பாலுவுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவை பாசிட்டிவ் ஆக்குற மாதிரியாக அதிமுகவிலையும் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமாகவிலையும் வேட்பாளர்கள் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கள யதார்த்தமா இருக்குது. ஆமா, டிஆர் பாலுக்கு எதிராக இவங்க 2 பேரும் வைக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கிறாங்க களம். ஓகே, ஸோ இந்த ஸ்ரீபெரும்புதூர் களத்தை பொறுத்த வரைக்கும் டிஆர் பாலு இந்த தொகுதியை மீண்டும் தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. அதிமுகவுடைய பிரேம்குமார் வந்து இந்த தொகுதியில் 2ஆம் இடம் வருவார். அதே நேரத்தில் தமாகவினுடைய வேணுகோபால் கூட்டணியில் இருக்கக்கூடியதுனால ஒரு சில இடங்கள்ல அதிக வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்துல இருப்பாருங்கிற ஒரு சூழல் தான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்குது. சென்னை மண்டலத்தினுடைய கடைசி தொகுதி காஞ்சிபுரம் தனி தொகுதி.
இந்த காஞ்சிபுரம் தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பா ஜி செல்வம் களத்தில் இருக்கிறாரு, அதிமுக சார்பா ராஜசேகர் களத்தில் இருக்கிறாரு. இங்கேயுமே பாஜக வந்து இந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. பாமக சார்பா ஜோதி வெங்கடேஷ் களத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சார்பா சந்தோஷ்குமார் இருக்கிறாரு. ஸோ காஞ்சிபுரம் தொகுதியினுடைய நிலவரம் என்னவா இருக்கு? செல்வம் மேல பெருசா நெகட்டிவ் இல்லாதனால தான் 2வது முறையும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ரொம்ப எளிமையானவர், கட்சிக்காரங்க ஈஸியாக அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது எல்லாமே அவருக்கு இருக்கிறதோட சேர்த்து அமைச்சர் தாமு அன்பரசனும் அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் சுந்தருடைய வேலைகளும் அவருக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்குது. ஆனா என்னன்னா பாலாற்றின் குறுக்க வந்து தடுப்பணை கட்டுறேன் அப்படின்னு சொன்னாப்ல, அது போக வந்து நெல் சேமிப்பு கிடங்கு அமைக்கிறேன்னு சொன்னாப்ல, செங்கல்பட்டு இந்த ஏரியாவில் வந்து ரயில் போக்குவரத்துகளை வந்து அதிகரிக்கிறேன்னு சொன்னார். இந்த வாக்குறுதிகளை வந்து அவர் நிறைவேற்றாதது லோக்கல்ல அவருக்கு ஒரு பெரிய நெகட்டிவா தான் இருக்குது. ஆனா இந்த நெகட்டிவை வச்சு பார்க்கும்போது என்னன்னா இங்க இருக்கிற அதிமுக வேட்பாளரும் அங்க பெரிய அளவுல வந்து அறிமுகம் இல்லாத ஒரு ஆள், அந்த ஏரியாவுக்கே புதுசு. சிட்லப்பாக்க ராஜேந்திரன் வந்து அவருக்காக வந்து வேலையே பார்க்கலாம். இன்னொன்னு இங்க இருக்கிற முன்னாள் எம்பி மரகதம் தரப்பும் அவருக்கு எதிராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இங்க அதிமுக வேட்பாளருக்கு வந்து நெகட்டிவா இருக்குது. காஞ்சிபுரத்துல வந்து பாமகவுக்கு வந்து நல்ல வாக்கு வங்கி இருக்கு. திருவள்ளூர்ல வேலை பார்க்காத எல்லாருமே எங்க இருக்காங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அங்க இருக்கிற ஆட்கள்கிட்ட இருக்கு. இங்க பாமக பாஜகவினுடைய வாக்கு எல்லாமே சேர்ந்து வந்து இங்க போட்டியிடுற அந்த வேட்பாளருக்கு வந்து ஒரு இது இருக்கு. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா இங்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு பாஜகவினுடைய கூட்டணி பிடிக்கல. அதனால அவங்க அங்க வேலை பார்க்காம ஒரு தயக்கத்துல இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய. ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ காஞ்சிபுரம் தனித்தொகுதியை ஜி செல்வம் தக்க வைக்கிற ஒரு சூழல் தான் இப்போதைக்கு இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக வேட்பாளர் வந்து தொகுதிக்கு பெருசாக பரிச்சயம் இல்லாத ஒரு நபராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உட்கட்சி பிரச்சனையுமே அங்கே கொஞ்சம் நிறையவே இருக்குது. பாமக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியினுடைய செயல்பாடு பெருசாக இல்லை, அவங்களுக்கான ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால ஜோதி வெங்கடேஷ் வந்து ஒரு 3வது இடத்தை தான் அவங்களால பிடிக்க முடியுது. ஸோ ஜி செல்வம் கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் மீண்டும் தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு, 2ஆம் இடம் அதிமுக வேட்பாளர் வருவதற்கான சூழல் தான் காஞ்சிபுரம் தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 6 தொகுதிகள் நம்ம பார்த்தோம். இந்த 6 தொகுதிகளில் பெரும்பாலும் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் தான் வந்து இந்த 6 தொகுதிகளிலுமே முன்னிலை வகிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரும்பாலான தொகுதிகளில் 2ஆம் இடம் வந்துடுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே பார்த்தசாரதி தேமுதிக ஒதுக்கியிருக்காங்க. அங்கே பார்த்தசாரதிக்கு போதிய கூட்டணி கட்சியினுடைய போதிய ஒருங்கிணைப்பு இல்லை. அதே நேரத்தில் பாஜகவில் வினோத் செல்வம் வந்துட்டு களப்பணியில் தீவிரம் காட்டுறாரு. வெளியூர்லேருந்துலாம் ஆள் கூட்டிகிட்டு வந்து களத்தில் தீவிரமாக இருக்குது. அங்கே வட மாநிலத்து ஒரு ஓட்டெல்லாம் இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் வினோத் பி செல்வம் மத்திய சென்னை தொகுதியில் 2ஆம் இடம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருவள்ளூர் தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதிக்கு அங்கே போதிய வரவேற்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. அதே நேரத்தில் நாம் தமிழர் பார்க்குறப்போ கடந்த ஒரு வருஷமாகவே, அதாவது எலெக்ஷன் தேர்தல் வேலையாக இல்லாமல் கடந்த ஒரு வருஷமாகவே அங்கே இருந்த சமூக பிரச்சனை, குறிப்பாக அந்த எண்ணெய் கசிவு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நாம் தமிழர் பயங்கரமாக தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க. இதெல்லாமே நாம் தமிழருக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக இருக்கிறதுனால திருவள்ளூர் தனித்தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் வேட்பாளர் ஜெகதீஷ் சந்தர் வந்துட்டு 3ஆம் இடம் வருவதற்கு, அதாவது பாஜக வேட்பாளரை 4வது இடம் தள்ளி 3ஆம் இடம் வருவதற்கான சூழலும் அங்கே இருக்குது இப்போதைக்கு. ஸோ இதுதான் சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போதைய சூழலாக இருக்குது. தொடர்ந்து நம்மளுடைய விகடன் டிவியில் வந்து வடக்கு மண்டலம், கொங்கு மண்டலம், தென் மண்டலம்னு மண்டல வாரியாக பிரித்து தொடர்ச்சியாக இந்த நச்சு நிலவரத்தை வந்து வழங்க இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand.